அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய மாநிலத்திற்கு சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுப்பது. ஒரு கறவை பசு 40 லிட்டர் கொடுக்கும். இப்போ நம்ம வளர்த்துற கலப்பின பசு ஒரு நாளைக்கு 15-20 லிட்டர் தான் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக 5 லிட்டர் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்குதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கலப்பின பசு விவசாயிகள் கொடுக்கும்போது 40 லிட்டர் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்த்துக்கு ஒரு பசுமாடு வளர்த்துனா போதும். அப்படியே ஆடு அப்படி தான். ஆடு இப்போ நம்ம வளர்த்துற ஆடு 20 கிலோ கிடைக்குன்னா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய விவசாயிகள் கொடுப்பது 40 கிலோ ஆடு கிடைக்கும். அப்போ ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். ஏன்னா கிராம பொருளாதாரம் முக்கியம். இன்றைக்கி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ரெண்டுமே இது முக்கியமானது. ஆக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 65% விவசாயிகள், அதை சார்ந்த தொழில் அவருடைய ஏற்ற பிறகு தான் இந்த திட்டத்தைலாம் நாங்கள் கொண்டாந்தோம். இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்குகின்ற பொழுது இந்த கால்நடை பூங்கா பிரமாதமாக துவக்கப்படும்.